Good morning students. Good morning ma'am. அதாவது இன்னைக்கு உயர்கல்வி வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அதாவது என்ன உயர்கல்வி அப்படின்னா அப்ப நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். 8th அப்புறம் 9th அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட். அதுக்கு அப்புறம் 11th 12th. அந்த படிநிலை இருக்குல்ல அதுதான் உயர்கல்வி. சரியா? இத பத்தி உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு புரிதல் வேணும். இப்போ நம்ம 9th நான் சரியா படிக்கிறேன். 9th ஒருத்தவங்களால ஸ்கூல் போக முடியல. நான் 10th எழுத முடியுமா? 10th நான் ஃபெயில் ஆயிட்டேன். 10th மேல என்னால படிக்க முடியல. அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? அப்படி இருக்க மாணவர்கள் என்னென்ன படிக்கலாம்? பாலிடெக்னிக், ஐடிஐ இந்த மாதிரி போகலாம். அதுக்கப்புறம் 11th 12th நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப் சொல்றாங்கல்ல, அதை நம்ம செலக்ட் பண்ணி நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் +2க்கு அப்புறம் என்ன பண்ணணும்? காலேஜ், பிஏ, பிஎஸ்சி, அதில் நம்ம வந்து 3 இயர்ஸ் படிக்கணும். சரியா? இதுல அந்த பிஏ செகண்ட் இயர்ல நீங்க எதுக்கு எலிஜிபிள் ஆயிருக்கீங்க? போட்டித் தேர்வுகள், கவர்மெண்ட் நடத்துற போட்டித் தேர்வுகளுக்கு நீங்க தகுதியா இருக்கீங்க. சரியா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இப்ப இருந்தே நீங்க அது ஒரு எய்ம் வச்சுக்கணும். நம்ம வந்து what do you want to become, நீ என்ன ஆக போற அப்படிங்கறத நீ மைண்ட்ல வச்சுட்டு நீ அதற்கான முயற்சி இப்ப இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சரி, இப்ப நமக்கு ஒரு விருந்தினரா வந்திருக்கவங்க நம்மளோட பள்ளியில படித்த முன்னாள் மாணவர். சரியா? அவங்க எப்படி முன்னேறினாங்க, என்ன துறையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி. Good morning. Good morning ma'am. என்னோட பேர் வந்து சூரியசக்தி. நான் வந்து எம்எஸ்சி பிஎட் மேத்ஸ் மேஜர். நான் வந்து இதே ஸ்கூல்ல தான் படித்தேன். ஹெச்எம் சார் கொடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து எங்கள் டீச்சர் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன ஆகுவீங்க, இப்போ உங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி தான் என்னட்டையும் கேட்குறாங்க. நான் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தருக்கு பிடிச்சதை சொன்னாங்க. எனக்கு பிடிச்சது வந்து நான் வந்து டீச்சர் ஆகணும்னு சொன்னேன். அப்போ உங்களை மாதிரி நம்மளும் ஒரு ஃபேமிலி, இப்போ நம்ம வந்து இங்கே எல்லோரும் ஒன்றா இருக்கோம். ஆனால் வீட்டுக்கு போய் நம்ம சுச்சுவேஷன் என்னங்கிறது அவங்கவுங்களுக்கும் இண்டிவிஜுவலாக போனால் தான் தெரியும். ஆனால் இங்கே வரும்போது நம்ம சமமாக இருக்கோம், ஹாப்பியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போனால் நமக்கு தெரியும் நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது, நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளை எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு போய் தனித்தனியாக நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம எவ்வளோ க்ளோஸாக பண்ணாலும் யாருக்கு அது தெரியாது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ நம்ம வந்து அப்போ கேட்கும்போது டீச்சர்னு சொல்லிட்டு அப்போ ஆசை இருக்குது. அப்போ நான் இங்கேருந்து 6th முடிச்சுட்டு 9th 7th சிலபஸ் கொடுத்தாரு. அங்கே போய் 9th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் அப்போ புதுசாக இருந்தாங்க. அவங்க வந்து பாடம் நடத்துனாங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு மேக்ஸையும் ஸ்டெப்பாக சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்களும் பிடிச்சிருந்துச்சு. அப்போ ஒரு சப்ஜெக்ட் பிடிக்குதுன்னா அந்த டீச்சர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த டீச்சரை எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஆகணுங்கிற ஒரு உந்துதல் நமக்கு வருது. அப்போ அவங்க மேலே நமக்கு ஒரு அப்போ வருது. அப்போ அதாவது அவங்கள நம்ம ஆகணுங்கிற ஒரு உந்துதல் யார்கிட்ட வருது? ஒரு டீச்சர்கிட்ட நமக்கு உருவாகுது. அப்போ நான் என்ன பண்ணேன்? டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என்ன டீச்சர் ஆகணுங்கிறது அந்த டீச்சர் மூலமாக நான் மேக்ஸ் டீச்சர் ஆகணும். அப்போ எனக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்கு. அப்போ நம்மளும் மேக்ஸ் சொல்லி தரணும், அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நம்ம ஃபேமிலி எவ்வளோ சுச்சுவேஷன் இருந்தாலும் படிப்பு மேலே இருக்கிற ஆர்வம் குறையாமல் இருக்கும். நம்மளால முடியும், நம்ம படிக்கணும், நம்ம படித்தாதான் பெரிய ஆளாக முடியும், நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியும், நமக்குன்னு ஒன்று பெற்றவங்களுக்கு ஒரு பெருமை தேடி தரணும் அப்படிங்கிற எண்ணம் விளைச்சாதான் நமக்கு படிப்புங்கிறது ஆர்வம் வரும். அந்த ஆர்வம் வந்துட்டாலே சுச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் உடனே அந்த இடத்துக்கு அந்த கல்வி கூட்டிக்கிட்டே தான் போகும். இப்போ நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் நம்ம இந்த முன்னாடி நிற்கிறோம்னா படிக்க முடியாமல் போகலாம், முடிஞ்சால் நம்ம மனசு நினைச்சா முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு படிப்பு மேலே இருக்கிற ஆர்வம் அதிகமாக நமக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு அந்த படிப்பு கிடைக்க தான் செய்யும். அதனால் நம்மளால முடியாது, என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. முதல்ல படிக்கிற ஆர்வம் உனக்கு வரணும். உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு பாசிட்டிவாக நினைக்க பாசிட்டிவாக தான் நடக்கும். அப்போ உங்களுக்கு அதே மாதிரி கிடைச்சிடும். சரியா? நான் 12th முடிச்சுட்டு காலேஜ் படித்தேன். காலேஜ் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீச்சர் ஆகணும் தான் என்னுடைய ஆசை. ஆனால் நமக்கு ஆகணும்னு ஆசை இருக்கும், ஃபேமிலி சப்போர்ட் வேணும்ல. அப்போ நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து உறுதுணையாக வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அப்படி தான் நான் பிஎட் பண்ணேன். பிஎட் முடிச்சுட்டு எம்எஸ்சி பண்ணேன். எம்எஸ்சி பண்ணிட்டு முடிக்கும்போது இந்த மாதிரி டீச்சர் எக்ஸாம், காம்படிஷன் எக்ஸாம்லாம் வருதுல்ல, அதில் நான் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நான் பேப்பர் 2 டிகிரி நடையிலே பேப்பர் 2 தான் எழுதுவாங்க. அப்போ டெட்டில் வந்து நான் பாஸ் ஆனேன். அப்போ 4 லட்சம் பேர் அப்ளை பண்ணி நம்மளால் முடியுமா, ஏன் நம்மளும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால தான் முடிஞ்சிச்சு. என்னாலலாம் முடியாது, எத்தனை லட்சமா அப்படின்னு முடியாதப்ப யோசிச்சிருந்தா நம்மளால வந்து அதுக்கு எழுதிக்க முடியுமா? 4 லட்சம் பேர் 13,000 பேர் பாஸ் ஆனாங்க. அதில் நானும் ஒரு பொண்ணு.
எவ்வளோ சுச்சுவேஷன் வந்தாலும் அதை நாங்கள் இழுத்துக்கிட்டே போவோம். சரிங்களா? அப்போ பிஎட் முடிச்சு இப்போ 10th பாஸ் ஆனால் இப்போ மறுபடியும் நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்குங்க நேரத்தில் நான் படிச்சுட்டே இருக்கேன். ஏஜ் ஆகாம நம்ம படிக்காமே இருக்கோம். இல்லை நம்மளும் ஏதோ ஒரு கவர்மெண்ட் அதிகாரி ஆகணுங்கிற எண்ணத்தால நம்ம படிச்சுட்டே தான் இருக்கோம். எம்எஸ்சி முடிச்சுட்டு இப்போ சரி எல்லா பக்கமும் காம்படிஷன் அதிகமாகிடுச்சுன்னா இப்போ கூட டிசிஎம் கோர்ஸ் தான் முடிச்சிருக்கேன். ஏன் அங்கே போய் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் ஒன்றும் கிடையாது. படிச்சுட்டே தான் இருக்கோம். வயசுக்கும் படிப்புக்கு தடையே கிடையாது. அதனால் முதல்ல படிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வரணும். நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். வந்தால் மட்டும்தான் அது எல்லா சுச்சுவேஷனையுமே உங்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் நினைச்ச படிப்பு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப முடியாது நம்ம ஒரு டிகிரி கம்பல்சரி நம்ம படித்தே ஆகணும். படித்தாதான் லைஃப்பில் நல்லா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். பண்ணினாதான் ஏதோ ஒரு காம்படிஷன் எக்ஸாம்னா அவங்க எனி டிகிரி கேட்குறாங்க. அப்போ நீ அப்ளை பண்ணி உங்கள் எல்லாருனாலையும் முடியும். நீங்களே ரெடியாகி நாளைக்கு ஒரு அரசு அதிகாரி ஆக முடியும். உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரணும். அந்த படிப்போட அருமையே வரணும். வந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். சரியா? அப்போ எல்லாருனாலையும் முடியும். அப்போ நம்ம படிக்கணும். எவ்வளோ சுச்சுவேஷன் மாறினாலும் நம்ம படிக்கணும். எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி சண்டை நம்ம படிக்கக்கூடாது, அவன் அழுதுகிட்டே படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க்கு இன்னைக்கு படிச்சுட்டு தான் போகணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணலாம், நைட்டில் அதை படித்து முடிச்சுட்டு நம்ம போகணும். எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் ஹோம்ஒர்க்கை முடிச்சு நம்ம ஸ்கூலுக்கு நம்ம கரெக்டாக நம்மளோட உடலுக்கு கொடுத்து படிப்புல ஒரு ஆர்வம் குறையாமல் நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் டிகிரி வாங்கி ஒரு ஆசிரியராகவே ஆகணும். சரியா? நல்லா படிக்கணும்.